ஜம்சம் தண்ணீர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லோர்களுடைய முசல்லாவில், அதாவது தொழுகுமிடத்தில் தொழுது கொள்ளுங்கள், இன்னும் நல்லோர்களின் தண்ணீரிலிருந்து தண்ணீரை குடித்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நல்லோர்களுடைய முசல்லா என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபொழுது, மிசாபுர் ரஹ்மத்தில் கீழுள்ள இடம் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் நல்லோர்களுடைய தண்ணீர் என்றால் என்ன என்று கேட்டதற்கு ஜம்சம் தண்ணீர் என்று கூறினார்கள். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தன்னோடு ஜம்சம் தண்ணீரை எப்பொழுதும் வைத்துக் கொள்வார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னோடு ஜம்சம் தண்ணீரை எடுத்து செல்பவர்களாக இருந்தார்கள். இன்னும் குழந்தைகள் ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய தக்னீக் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஜம்சம் தண்ணீரை ஊட்டினார்கள். குழந்தை பிறந்தவுடன் முதலாக ஏதேனும் அதனுடைய வாயில் ஊட்டுவதற்கு தக்னீக் என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள ஹஜ்ஜின் சிறப்புகள் என்ற தலைப்பில் 11வது பயானை பார்த்து பயனடையுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ்.